தமிழ் கிரீக். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி வாழைப்பூ பொரியல். வாழைப்பூ பச்சை பயிர், முழு பயிர் வச்சு இப்போ செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்த அளவில் தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த அளவில் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், இந்த அளவில் ஜீரகம், இந்த அளவில் பூண்டு. இதை அரைச்சிக்கலாம் மிக்சியில். கடாயை வச்சாச்சுங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு, மக்களே கடுகு வெடிச்சாச்சு. வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு துண்டு வெங்காயம், வாழைப்பூவை நாக்கும் நரம்பும் எடுத்துட்டு இதை உள்ள அந்த பட்டைய நாக்காட்டிருக்கும், அதையும் நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. தண்ணியிலெல்லாம் போடாதீங்க மக்களே. தண்ணியில் போட்டாவோ வேக வச்சு எடுத்தாலோ நமக்கு அதில் உள்ள சத்து கிடைக்காது. அதனால் இது நீங்கள் எடுத்துட்டு கொஞ்சோண்டு உப்பு, உப்பு போட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் விரைவி வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். இந்த இருக்குவாங்க, அப்படியே இருக்குது பாருங்க. நாங்கள் கட் பண்ணி 1 மணி நேரம் ஆச்சு, அப்படியே இருக்குது. ஏன்னா புதுசாக கட் பண்ணுறதுனால நமக்கு நேரமாகும். அது மாதிரி பருப்புங்க பாருங்க, பாசி பருப்பு பாருங்க. நிறைய வேக வச்சிடாதீங்க. இந்த அளவில் பொழுன்னு இருக்கணும். இங்கே பாருங்க, அரை மேலே முக்கால்வாசி தான். முக்கால்வாசி வெந்திருந்தால் தான் நமக்கு இந்த பதம் வரும். அடுத்து அதில் போட்டு நம்ம கூட்டில் போட்டு கிளறும்போது இந்த அளவில் வெந்திருந்தால் தான் நமக்கு கரெக்டாக வரும். சரி, இப்போ வாங்க ஒரு மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, சிம்பிளாக இருக்குது மக்களே, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடலைப்பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்து அப்படி பொரியல் பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் அந்த வாழைப்பூவோட சத்தே கிடையாது, சத்தே இல்லை. அதனால் நீங்கள் இந்த மெத்தேடில் வச்சு பாருங்கள். இந்த பருப்பு போட்டு பாசிப்பருப்பு போட்டு வச்சு பாருங்கள். மக்களே அரைச்சாச்சு. தேங்காய் மல்லிகைப்பொருள் அரைச்சாச்சு. தேங்காய், பூண்டு, ஜீரகம் போட்டு அரைச்சாச்சு. ஒரு வரமிளகாய், ஒரு மிளகாய். இதை கொஞ்சம் நல்லா வணக்கிடணும். லைட்டாக பச்சை வாசனை போகணும் மக்களே. பச்சை வாசனை லைட்டாக போயாச்சு. இந்த டயத்தில் இந்த வாழைப்பூவை இதில் உப்பு போட்டிருக்கிறோம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம். இப்படி வெட்டிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லா வெந்துடும். பார்த்தீங்களா, அந்த கலரு நமக்கு நல்லா இருக்கும். ரொம்ப இல்லைன்னா கருப்பாயிரும். நீங்கள் இந்த மெத்தேடில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் விரைவி வச்சாச்சு. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, போதும். உப்பு இருக்கட்டும், வேகட்டும். அப்புறம்
பருப்பு போடும்போது கால் உப்பு போட்டுக்கலாம். மக்களே, இது வேகிறதுக்காண்டி லைட்டாக நம்ம பொடுசாக வெட்டி போட்டதுனால சீக்கிரமாக வெந்துடும். லைட்டாக மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். மக்களே பாருங்க, வெந்துருச்சு மக்களே. லைட்டாக இருந்தால் போதும். பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் இல்லை. அந்த பருப்பு இன்னும் லைட்டாக ஒரு ஆவிக்கு வேகணும். அதனால் அப்போ தான் நல்லா இருக்கும். கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். மக்களை உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம வாழைப்பூவில் உப்பு தான் சேர்த்துருக்குறோம். அதனால் வாழைப்பூ பச்சைப்பயிறு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் மக்கள், ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்காரு? சரி, இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம் மக்களே. ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம சும்மாவும் சாப்பிட்டுக்கிடலாம். வாழைப்பூ எவ்வளோ நன்மைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சாப்பாடோட சாதத்தோடு எடுத்துக்கலாம். நம்ம சும்மாவும் ஒரு பவுலில் போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ வாங்க பார்க்கலாம். வாழைப்பூ பாசிப்பருப்பு போட்டு எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்த்தோம். எல்லோரும் இந்த மெத்தேடில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம சும்மாவே சாப்பிட்டுக்கலாம். நம்ம சேனலை மறக்காதீங்க, தமிழ் கிரீக். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.